ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும், கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும், புள்ளுணவே தந்து போற்றும் நம் நாதன் சத்வகுண போதன். என்னடா இது, மார்கழி தொடங்குவதற்கு முன்னர் கார்த்திகையிலேயே கணக்க தொடங்கி விட்டானே என்று நீங்கள் இடிதாங்கி ஆச்சரியமாக பார்ப்பது எனக்கு தெரிகிறது. ஏதோ பாட வேண்டும் என்று தோன்றியது பாடினேன், அதே போல் ஆட வேண்டும் என்று தோன்றினால் ரிகார்டன்ஸ் ஆடிவிட வேண்டும். மாதங்களை கணக்கில் வைத்து பாடி தீர்க்கும் பழக்கம் இடிதாங்கிக்கு என்றைக்குமே கிடையாது. பாட வேண்டும் என்றால் என்னை போன்ற அமேச்சூர் பாடகர்கள் கழிப்பறையில் தான் பாட வேண்டும் என்று கருதி கழிப்பறையை தேடியும் ஓடமாட்டார். 2 நாட்களுக்கு முன்பு நாடு முழுக்க கழிப்பறை தினம் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இடிதாங்கியும் அன்று முழுக்க கழிப்பறையில் தான் காலத்தை கடத்தினான். பழையன கழியும் போதுதான் புதியன மண்டைக்குள் பொத்துக்கொண்டு. இன்னும் சொல்ல போனால் இடிதாங்கியின் கட்சி கொள்கைகள் அனைத்துமே இந்த அறையில் தான் உதித்தவை என்பதை என் கடைசி தொண்டன் கூட நன்றாக அறிவான். மூக்கை பிடித்து கொண்டு யோசித்தாலும் அனைத்துமே முத்திரை கொள்கைகள் என்பதை உலகம் மறுக்க முடியாது. எல்லாரும் ரூம் போட்டு யோசிப்பதாக சொல்லுவார்கள். ஆனால் இடிதாங்கி அப்படி இல்லை. பாத்ரூமில் மங்கி பாத் எடுக்கும் போதுதான் மேரா பாரத்துக்கான அனைத்து திட்டங்களும் ஜோராக மூளையில் உற்பத்தியாகும். அதனால்தான் கழிப்பறையை கொண்டாட வேண்டும் என்று இடிதாங்கி அழைப்பு விடுக்கிறான். பொதுவாக பொது கழிப்பறையில் மேற்படி வசதிகள் இல்லாவிட்டாலும் ஆத்திர அவசரத்துக்கு உதவுவதால் 5 ரூபாய் நாணயங்களை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று 5 நாட்கள் கொண்டாடுவது சால சிறந்தது என்பது இடிதாங்கி கருத்து. இப்படி கழிப்பறை தினத்தை கலகலப்பாக கொண்டாட வேண்டும் என்று இடிதாங்கி கட்டளையிட்டதும் கட்சி தொண்டர்கள் ஆண்கள் கழிப்பறையை மட்டும் கொண்டாடுவது என்று முடிவெடுத்து அந்த கழிப்பறைகளுக்கு பூ கட்டி தோரணம் கட்டி சிறப்பு செய்திருக்கிறார். கழிப்பறை தினத்தை கொண்டாடுவதில் இடிதாங்கி பாரபட்சம் காட்டுவதாக ஒரு பொதுஜனம் டாய்லெட்டில் இருந்த ட்வீட் விட்டு திட்டினார். இப்படி ஒரு வரலாற்று பிழை நடப்பது இடிதாங்கியின் காதுகளுக்கு வந்த காரணத்தால் ஓடோடி சென்று என்ன நடக்கிறது இங்கே என்று விசாரித்தேன். அப்போதுதான் எனக்கு அந்த உண்மை தெரிய வந்தது. அதாவது உலக கழிப்பறை தினம் கொண்டாடப்படும் அதே நாளில் தான் உலக ஆண்கள் தினமும் கொண்டாடப்படுகிறது. அதை அறிந்துதான் என் தொண்டர்கள் ஆண்கள் கழிப்பறையை மட்டும் கொண்டாடுவது என்று இடிதாங்கிக்கு தெரியாமலேயே கொள்கை முடிவை எடுத்து கொண்டாடியிருக்கிறார். ஆக இடிதாங்கியை காட்டிலும் இடிதாங்கியின் தொண்டர்களுக்கு பொது வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் அத்துக்கொண்டு அலைகிறது என்பதை இடிதாங்கி புரிந்து கொண்டு பூரித்து போய் காணப்படும். இப்படிப்பட்ட சிந்தனைகள் இடிதாங்கிக்கு வருவதற்கு முன்னாலேயே அடிப்பொடிகளுக்கு வந்துவிட்டால் இந்த நாட்டில் முன்னேற்றம் பொசுக்கென்று வந்துவிடும் என்று அடித்து சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.